சார் இந்த செய்யாறு பிளான்ட்ல என்னென்ன மேனுஃபேக்சர் பண்றீங்க? ஸோ இந்த பிளான்ட் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க மேனுஃபேக்சர் பண்ண போறீங்க சார்? முதல்ல ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்றேன். இங்க வந்து கான்கிரீட் பம்ப், அதுல வந்து ஒரு 3 டைப் இருக்கு. ட்ரெய்லர் பம்ப், அப்புறம் பூம் பம்ப், அது எல்லாமே ஷார்க்ரேட்டிங் பம்ப். பூம் பம்ப்லேயே வந்து செப்பரேட் பிளேசிங் பூம்னு இருக்கு. இது எல்லாமே நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஸ்டீல் வந்து யூரோப்லேருந்து வருது. அதனால வெல்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வெல்டிங் ரிலேட்டடா தான் இங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அப்புறம் கட்டிங் அண்ட் மெஷினிங். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஷெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அசம்பிளி ஏரியாவுக்கு இன்னொரு இடத்துக்கு போறோம் நம்ம. ஸோ அது எல்லாமே செல்ஃப் லோடிங் மிக்சர்ஸ். இதுதான் இங்க இருக்க தயாரிக்கிற ப்ராடக்ட். இது கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். பூம் பம்ப் வந்து ஒரு 900 நம்பர்ஸ் பண்ணலாம். அது மாதிரி ட்ரெய்லர் பம்ப் வந்து ஒரு 3600 பண்ணலாம். செல்ஃப் லோடிங் மிக்சர் வந்து ஒரு 9000 பண்ணலாம். ஆனா மார்க்கெட் வந்து இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகாதனால என்ன கெப்பாசிட்டி மார்க்கெட்டுக்கு இருக்கோ அதை வந்து இப்போ நாங்க மேனுஃபேக்சர் பண்ணி இங்க இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபேப்ரிகேஷனும் பண்றோம், அசம்பிளியும் பண்றோம். இது 2 தான் இங்க நடக்குது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் வந்து மெஷினிங் ஏரியா. இது டபுள் காலம் போரிங் மிஷின் இதை சொல்லுவோம். இந்தியாவில் இருக்கிற டபுள் காலம் போரிங் மிஷின்லே பெரிய மிஷின் பாத்தீங்கன்னா இதுதான். இதோட பெரிய மிஷின் இன்னும் வரல இந்தியாவுக்கு. ஸோ இது வந்து ஜெர்மனிலேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணது. ஸோ இது வந்து ஹோல் ஃபேக்டரிக்கு வந்து ஒரு ஆர்ட் மாதிரி. எல்லாமே வந்து ப்ரொடக்டிவிட்டிங்கிறது வந்து இதை டிபெண்ட் பண்ணி நிறையா இருக்கும். அதனால இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மிஷின். என் பேர் வந்து யுவராணி. இங்க டீம் லீடரா இருக்கேன். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மிஷின்லேயே லாங்கஸ்ட் மிஷின் ஏஷியாலே 24 மீட்டர் மொத்தம். மிஷினோட நேம் வந்துட்டு SSW. இந்த மிஷின்ல மாஸ்டர் மிஷின் அப்புறம் ஸ்லேவ் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு 2 மிஷின் இருக்கு. டபுள் காலம் போரிங் மிஷின். 2 மிஷின்லயும் டைம்லெஸ் வந்து மிஷினிங் பண்றதுனால இது வந்து டபுள் காலம் போரிங் மிஷின் அப்படின்னு சொல்றோம். இங்க எல்லா பூம்ஸும் 43, S36 எல்லா மாடல்ஸோட பூமும் இங்க தான் மிஷினிங் பண்ணுவோம். இதுல வந்து 24 மீட்டரா நாங்க வந்து 12 மீட்டர் டிவைட் பண்ணிட்டு ஃபுல் டைம் வந்துட்டு மிஷின் 24 ஹவர்ஸும் மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால ப்ரொடக்டிவிட்டி நமக்கு வந்து கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம மிஷின் டிசைனும் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த ஆங்கிள் வேணா இந்த மிஷின்ல வந்து மிஷின் பண்ணிக்க முடியும். சார் இப்போ நம்ம பெயிண்ட் ஷாப்ல இருக்கோம். இங்க வந்து கம்ப்ளீட்டா மேனுவலா இல்ல வந்து ரொபோட்டிக்ஸ் வந்து பயன்படுத்துறீங்கன்னா? நார்மலா ஆட்டோ கம்பெனிஸ்ல நிறைய பயன்படுத்துறாங்க. ஓகே, நாங்க ரொபோட்டிக் பயன்படுத்தல. ஆனா சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்தியாவில பெரிய பெயிண்ட் பூத்து இதுதான். இது வந்து 56 மீட்டரோட சைஸ் இதோடது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூம் பம்புங்கிறது ஃபுல்லாவே ஓபன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி அதை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து கிச்சன் ஒன்று இருக்கு. அதில் கலர் காம்பினேஷன்லாம் பண்ணி என்ன கலர் வேணுமோ அதை டெவலப் பண்ணி அதில் அடிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ஹோல் பேவும் வந்து பெயிண்டிங் தான். பெயிண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்க மெஷின் வந்து ஹீட்டு, டஸ்ட்டு, சிமெண்ட் இதுக்கு நடுவில் தான் ஒர்க் பண்ணுது. அதனால பெயிண்டிங் வந்து ரொம்ப கொடுக்கணும். அதனால அது நாங்கள் ரொம்ப கேர் எடுத்து பண்ற ஒரு விஷயம். நம்ம இருக்கிற இடம் வந்து செல்ஃப் லோடிங் மிக்சரோட அசம்பிளி ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டட் அசம்பிளி கன்வேயரில் தான் அசம்பிள் ஆகுது. அங்கே ரைட் ஹேண்ட் சைடில். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் தேவையான சப்ஃப்ரேம் அந்த மாதிரி ப்ராடக்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்தந்த ஸ்டேஷனில் அது ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா வெறும் சப்ஃப்ரேம் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இதுதான் ப்ராசஸ். இந்த கன்வேயரோட எண்டில் போகிறப்ப மெஷின் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். இப்போ ஒரு ஷிஃப்ட்டில் வந்து ஒரு 10 மிஷின் வரைக்கும் ரெடியாக முடியும். அப்போ 3 ஷிஃப்ட்னா 30. ஒரு மாதத்துக்கு வந்து 25 நாள் கணக்கெடுத்திங்கன்னா 750. 12 மாதத்துக்கு 9000. இந்த நம்பர் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இதோட கெப்பாசிட்டின்னு. ஆனால் மார்க்கெட்டோட ரிக்குவயர்மெண்ட் வந்து இப்போ 150 தான் ஒரு மாதத்துக்கு. அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்கள் ஷிஃப்டாகவும் அந்த ஒரு ஷிஃப்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற மிஷினாகவும் நாங்கள் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி அசம்பிளி லைன் தான் எங்களோட பூம் பம்புக்கும் இருக்குது. ஆனால் அது வந்து ஆட்டோமேட்டட் கிடையாது, பேட்ச் வைஸாக பண்ணுறது. ஏன்னா இன்னும் காம்ப்ளிகேட்டட், அது வால்யூம் குறைச்ச. அதனால் அதை வேறு மாதிரி பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது நான் 9000 சொன்ன மாதிரி அந்த மிஷினுக்கு வந்து ஒரு 900 பூம் பம்பும் ஒரு 3600 ட்ரெய்லர் பம்பும். இதுதான் இந்த ப்ரொடக்ஷனோட கெப்பாசிட்டி. மொத்தம் 52 ஏக்கரு. இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து 50000 ஸ்கொயர் மீட்டர் டெவலப் பண்ணோம். அது வந்து 2021 நாங்கள் இனாக்ரேட் பண்ணப்போ 50000 ஸ்கொயர் மீட்டர் கம்ப்ளீட் ஆகிருக்குது. இப்போது இந்த வருஷம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி புது பிளான்ட் வந்து 20000 ஸ்கொயர் மீட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 70000ங்கிறது கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4000 ஒரு ஏக்கர்னா 70000ங்கிறது வந்து 15 ஏக்கருக்கு மேலே வரும். அது வந்து கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா. பேலன்ஸ் இருக்கிற 52ல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, அப்புறமா வந்து ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட் ஒரு 11 ஏக்கர்ல இருக்கு. அது எல்லாமே ஒரு எக்ஸிபிஷன் ஏரியா. OSR ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் என்ன இருக்கோ அதை கன்சிடர் பண்ணி இந்த ஏரியா வந்து 52 ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக இன்னொரு 52 ஏக்கர் ஆப்போசிட் சைடில் வாங்கியிருக்கோம்.
இப்போ அதை அடுத்து நம்ம டெவலப் பண்ணுவோம். இப்போ டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே பண்றதுனால டொமஸ்டிக் சேல்ஸுக்குன்னு தனியா பண்றோமா இல்ல எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லைன்லயே நம்ம பண்ணிடுவோமா? எல்லாமே சேர்த்து ஒரே லைன்ல தான், ப்ராடக்ட்ல வித்தியாசம் இல்லை. ஆனால் சில இன்ஜின் ரெக்குவயர்மெண்ட்லாம் மாறும். இப்போ நம்ம வந்து Euro 5 வந்து BS5 நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் அதாவது ஸ்டேஜ் 5ன்னு சொல்கிறோம் சிவி, அந்த இன்ஜின் போடுவோம். இதே ஸ்ரீலங்கா போனால் ஸ்டேஜ் 3 தான் அவங்களுக்கு, 4 தான் தேவை அவங்களுக்கு. மற்ற நாடுகளை பொறுத்து அது மாறும். அப்போ அந்த இன்ஜின் மாறும். சில பேக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவோம். எதுனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த மெஷின்லாம் வந்து ஒரு 15-20 நாள் வந்து கடல்லே இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நார்மலாக டொமஸ்டிக்காக சப்ளை பண்ணுற மெஷினோட அது அந்த விஷயத்தில் வித்தியாசப்பட்டிருக்கும். இப்போ வந்து டீசல் இல்லாமல் எலக்ட்ரிக்கும் பண்ணுறோம். ஸோ அப்போ இன்ஜின் இல்லாமல் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது செல்ஃப் லோடிங் மிக்சரில் வராது, ட்ரெய்லர் பம்பில் அந்த மாதிரி வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேட்டிங்னு ஒரு மெஷின். இதோட ரெக்குவயர்மெண்ட் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா டனல்லாம் தோன்றுறாங்க இல்லையா, அது உள்ள வந்து காங்கிரீட்டை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அதுதான் வந்து ஓல்டு பண்ணும். ஓகே. இந்தியாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டனல்ஸ் வருது ஹிமாலயால, அப்புறம் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ்லாம். அதுக்கு வந்து இந்த மெஷின் ரொம்ப அவசியம். ஓகே சார். இப்போ மூலப்பொருட்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கண்டிப்பாக லோக்கலைஸ் பண்ணிட்டோமா இல்லை வந்துட்டு எந்தெல்லாம் முக்கியமாக இப்போ ஸ்டீல் சொன்னீங்க நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் முக்கியமான ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எந்தெந்த மூலப்பொருட்கள்லாம் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறோம், அதே மாதிரி இப்போ லோக்கலைசேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வெண்டார் லெவல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கில் இருக்குது சார்? தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணுறப்ப நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. இங்கே வந்து ஸ்டீல் வந்து நான் சொன்னது வந்து சில ப்ராடக்ட்டுக்கு தான், மற்ற ப்ராடக்ட்டுகளுக்கெல்லாம் ஸ்டீல் வந்து லோக்கலாகவே அவைலபிளாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வால்வ்ஸு, ஹைட்ராலிக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பெஷலில் லோக்கல் அந்த அளவுக்கு குவாலிட்டி வரல. ஆனால் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நாங்கள் எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு 10-15 வருஷத்தில் வந்து அதிகபட்சமாக டொமஸ்டிக் வேல்யூ எடிஷன் ஆகிடும். இப்போ நாங்கள் 98 ஸ்டார்ட் பண்ணுற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2010 வந்து டொமஸ்டிக் வேல்யூ எடிஷன் வந்து அதிகமாகவே ஆயிடுச்சு. ஆனால் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ண ப்ராடக்ட்டில் வந்து இம்போர்ட் கான்டென்ட் கூட இருக்கும். அது இன்னும் வரப்போகிற ஒரு 2-3 வருஷத்தில் வந்து அதில் இம்போர்ட் கான்டென்ட் குறைஞ்சி அதுலேயும் டொமஸ்டிக் வேல்யூ எடிஷன் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இப்போ என்ஜின் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா செக்மெண்ட்ஸில் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அதுலேயே வந்துட்டு லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் வச்சிருக்கீங்க. இப்போ என்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கெப்பாசிட்டியில் என்ஜின்ஸ் வந்து இருக்குது சார்? அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற இன்ஜின் வந்து பல கம்பெனிலேருந்து வருது. ஓகே. இப்போ லோவஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 50 ஹார்ஸ்-பவர்லேருந்து 300+ வரைக்கும் நாங்கள் இம்போர்ட் பண்ணி கூட நாங்கள் ஃபிட் பண்ணுறோம். ஓகே. அது மெஷினோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து. அதே மாதிரி இந்த சில மெஷின்கள்லாம் எலக்ட்ரிக் டிரைவில் இருக்குது. ஸோ அந்த பாசிபிலிட்டி இருக்குது சார். அப்புறம் இந்த சிவி ரீசெண்டாக நடந்த எக்ஸ்கானில் கூட இவி, சிஎன்ஜி, ஹைப்ரிட் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தீங்க. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? ஆக்சுவலாக அது வந்து நான் எப்படி சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து இந்த மிடில் ஈஸ்டில் வார் நடக்கிறப்போ எல்பிஜி யூஸ் பண்ணுற இடத்துல, டீசல் யூஸ் பண்ணுற இடத்துல அவங்களே வந்து ஒரு இது மிக்ஸ்டாக ஒரு யூஸ் பண்ணலாங்கிறது வந்து ரெடியாக இருக்காங்க மக்கள். அதனால் எலக்ட்ரிக்கும் வந்து பாப்புலர் ஆகுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டும் 2070 வந்து கார்பன் எமிஷனே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நோக்கி பெரிய கம்பெனிலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன கம்பெனிக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நாங்களும் வந்து எங்கள் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் டீசல் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கும் ஆஃபர் பண்ணுறோம். பயோடீசல் அதை மிக்ஸ் பண்ணி மாதிரி வர ஃபியூவல் அதுவும் பண்ணுறோம். எல்என்ஜி அதுலேயும் பண்ணுறோம். ஸோ அது அவைலபிலிட்டியை பொறுத்து எந்த மார்க்கெட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். ஹைப்ரிடும் இருக்குது. அதாவது இப்போ உள்ளே போகிறதுக்கு வரைக்கும் டீசலும், அப்புறம் உள்ளே போன மெஷின் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல எலக்ட்ரிக், அந்த மாதிரி மெஷின்ஸும் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். அதை வாங்குறதுக்கும் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. சார், இவி ஸ்பெசிஃபிக்காக வரும்போது இப்போ மக்கள் வந்து கூடுதலாக செலவு பண்ணுறக்க அவங்க முன் வர்றாங்களா? இப்போ டீசலுங்கும் போது நமக்கு ரஃப் டெரைன்ஸில் பயன்படுத்த முடியும், அதில் வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, ஈஸியாக பயன்பாட்டில் இருக்குது, அதனால் அதுக்கான கட்டமைப்பு எல்லாமே இருக்குது. இப்போ ஈவிங்கும் போது சார்ஜிங் கட்டமைப்பு வேணும், ரஃப் டெரைன்ஸில் பயன்படுத்தணும், ரொம்ப நேரம் பயன்படுத்த முடியும், இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ்லாம் இருக்கும்போது ஈவிக்கு மக்கள் வந்துட்டு முன் வர்றாங்களா? ஈவி வாங்கலாம்? ஆக்சுவலாக ஈவியில் வந்து ரெண்டு குரூப் இருக்குது. ஒன்று வந்து நம்ம டைரெக்டாக பவர் லைனில் கனெக்ட் பண்ணி டைரெக்டாகவே லோக்கல் ஸ்டேட் எலக்ட்ரிக் லைனை வந்து கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. அதில் வந்து ப்ராப்ளமே இல்லை. அதுவும் டீசல் இன்ஜினும் ஆப்ரேட் பண்ணுற மிஷினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்கே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, எலக்ட்ரிக் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு பேட்டரியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு காசு கொடுப்போம். ஓகே. ஸோ அங்கே வந்து இன்னும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இன்னும் அவங்க ஃபுல்லாக ரெடி ஆகலை அது பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு கூட. அந்த கேல்குலேஷன், அதாவது இந்த சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, அது இல்லை பேட்டரியோட லைஃப் என்ன, சேஞ்ச் ஓவர் பீரியடில் என்ன காஸ்ட் ஆகுது, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அது மாறும். எங்களோட மெஷின் எல்லாம் ஹெவி மெஷின்ஸில் ஈவி வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூட்டரில் இருக்கிற ஈவியோட பாப்புலாரிட்டி வந்து காரில் கிடையாது. கண்டிப்பாக காரில் இருக்கிறது வந்து ட்ரக்கில் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ட்ரக்கையும் தாண்டி வர்றதுனால
எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு. இருந்தாலும் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அந்த ஓகே. சார் இப்போ ப்ராடக்ட் லைனப்பில் ஹைப்ரிட்டு, சிஎன்ஜி, ஈவிங்கும் போது எதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேரியஸ் பவர் ட்ரெயின்ஸில் கொடுக்குறீங்க சார்? எங்களோட பேசிக் மெஷினில் சேஞ்ச் இருக்காது. ஓகே. அதாவது ஹைட்ராலிக் பம்ப்லேருந்து ஆரம்பித்து மெஷினோட பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் சேஞ்ச் இல்லை. நாங்கள் கொடுக்குற ப்ரைம் மூவரை தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே. அதனால் அது வந்து ஒரு பெரிய வேரியேஷன் எங்களுக்கு கிடையாது. அது இந்த இன்ஜின் பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். எக்ஸ்கானில் நியர்லி 20+ ப்ராடக்ட்ஸ் அன்வீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து எதாவது குளோபலி கொண்டு வர ப்ராடக்ட்ஸா இல்லை இந்தியாவுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? ஆக்சுவலாக நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே குளோபல்லி இருந்து எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. ஆரம்பத்தில் நாங்கள் ஆரம்பித்த புதுசில் அப்படி இருந்தது. இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட் வந்து நாங்கள் இந்தியாவில் டெவலப் பண்ண ப்ராடக்ட்டே இப்போ எக்ஸ்போர்ட்டில் போயிட்டுருக்கு. ஓகே. சொல்லப்போனால் நாங்கள் 98ல் நாங்கள் வந்து முத என்ன ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தோமோ ஜெர்மனிலேருந்து, இந்தியாவில் அப்போ அந்த மிஷின்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அதே ப்ராடக்ட் இன்றைக்கி ஜெர்மனிக்கே திரும்பி ரீஎக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட எக்ஸ்கானில் நாங்கள் லான்ச் பண்ண ப்ராடக்ட் வந்து ரெகுலராக நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பேட்சிங் பிளான்ட்டு, பம்பு, மிக்சர், அப்புறம் ஷார்ட் க்ரீட்டிங், இதெல்லாம் தான் எங்களுக்கு செல்ஃப் லோடிங் மிக்சர், இதெல்லாம் எங்களோட ரெகுலர் ப்ராடக்ட். இதையும் தாண்டி இப்போ வந்து புதுசாக சில ப்ராடக்ட்லாம் நாங்கள் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் அடிஷ்னலாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட் பிளேசிங் பூமுங்கிறது இந்தியாவில் பாப்புலர், மற்ற நாட்டோட. அது இப்போ நாங்கள் இந்தியாவிலே நிறைய மாடல் இப்போ தயாரித்து விற்றுட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பூம் பம்ப்லேயும் சரி, மிக்சர்லேயும் சரி, பிளான்ட்லேயும் சரி, நிறைய புது ப்ராடக்ட். இப்போ வந்து செல்ஃப் லோடிங் மிக்சர் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நியூ சைஸஸ் இப்போ 2லேருந்து 4 வந்து தான் நார்மலாக பாப்புலர். நாங்கள் அதிலே வந்து சில ஸ்பெஷல் இன்ஜின் ஹார்ஸ் பவர் ரெக்யர்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பம்ப் எல்லாம் டெஸ்டிங்கில் இருக்குது பாருங்கள். ஓகே. ஓகே. இதுவுமே வந்து நிறையா புது மாடல் நிறையா கொண்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக், இந்த ஷார்ட் க்ரீட்டிங் மிஷின் ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் இங்கே இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் மிஷின். இது மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எங்களோட காங்கிரீட்டையும் தாண்டி, காங்கிரீட் இப்போ தயாரிக்கணும்னா சிமெண்ட் தேவை, கல் தேவை, மண் தேவை. இப்போ அந்த கல் தயாரிக்கிறதுக்கு வந்து க்ரஷர்ஸ் இருக்குது. ஓகே. அதுலேயும் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன இந்த ஜிசிசி எங்களோட போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணதில் ஏற்கனவே 15 பேட்டன்ட் கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அப்ளிகேஷனோடு இருக்குது. அதில் நிறையா பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த க்ரஷர் இண்டஸ்ட்ரியில் தான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் வந்து ஆல்ரெடி நாங்கள் பெங்களூர் கிட்ட ஒசூரில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுலேருந்து ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் பிஸ்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த டெஸ்டிங் ஏரியா தாண்டி இப்போ வந்து நம்ம திரும்பி மெயின் அட்மின் பிளாக் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மெஷின்ஸ் எல்லாம் டிஸ்பேச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதிலே சில கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். சில இது எல்லோ கலரில் இருக்குது, சில இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஒயிட் கலர் எல்லாமே எக்ஸ்போர்ட் போகிற மெஷின். ஓகே. ஓகே. கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் பேக்கிங் பண்ணி போகுது பார்க்கலாம். என்னன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, ஒரு ஜெர்மன் கம்பெனி இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இந்தியாவில் உற்பத்தி ஆரம்பிச்சு இப்போ இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய ஆக்சுவலாக இது நினைக்கிறேன். இல்லை, நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப அப்படி தோணலாம். இன்னுமே வரப்போகிற காலங்களில் நிறைய கம்பெனியில் இது நடக்க போகுதுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓகே. இப்போ இது வந்து ஸ்பெஷல் பேக்கிங் எக்ஸ்போர்ட்காக. ஓகே. ஓகே. டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் 11 ஏக்கரில் மியோவாக்கி ஃபாரஸ்ட் இருக்குது. இதில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸ் ட்ரீயும் வெஜிடபிளும் இங்கேயே நாங்கள் க்ரோ பண்ணுறோம். ஓகே. எங்களோட கேன்டீனுக்கு தேவையானதெல்லாம் கூட இங்கேருந்தே வருது. ரூஃப் டாப்பில் வந்து ஒரு மெகாவாட்டுக்கு வந்து சோலார் பவர் இருக்குது, ப்ராஜெக்ட் மேலே இருக்குது. எங்களோட 25% ரெக்குவயர்மெண்ட், பவர் ரெக்குவயர்மெண்ட் வந்து க்ரீன் எனர்ஜி. ஓகே. இந்த இங்கே இருக்கிற கண்டெய்னர் மாதிரி இருக்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு ஐஸ் தயாரிக்கிற பிளான்ட்டு. ஸோ இது எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலே வரோம்னா, இப்போ காங்கிரீட் வந்து கூல் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி சில சுச்சுவேஷன் வருது. அதிகமாக காங்கிரீட் இருக்கிறப்ப அதை வந்து நம்ம வால்யூம் கூட இருக்கிறப்ப நம்ம போட அது செட் ஆகும். அதை தடுக்கிறதுக்கு வந்து அதை கூல் பண்ணி போட்டால் தான் நிறையா வால்யூம் வந்த பிறகு மொத்தமாக செட் ஆகும். அதுக்காக வந்து காங்கிரீட் கூல் பண்ணுறதுக்கு நம்ம காங்கிரீட்டில் ஐஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுக்கான ஐஸ் பிளான்ட் இப்போ வந்திருக்கு. ஓகே. நாங்கள் வந்து நிறையா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு சைட்டுக்கும் அதை புரிஞ்சுட்டு அதுக்கான லான்ச்சை நாங்கள் ரெகுலராக பண்ணிட்டு. இப்போ இந்தியன் ப்ராடக்ட்ஸ் சார், இந்தியாவிலேருந்து நம்ம உற்பத்தி செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸு யூரோப்பியன் கம்பெனிஸ், சைனீஸ் கம்பெனிஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ காம்படிட்டாக இருக்குது குளோபல் மார்க்கெட்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்தியாவோட காஸ்ட் வந்து சைனாவையும் வியட்நாமையும் இருக்கிற காஸ்ட்டை வந்து கம்பீட் பண்ணோம். ஓகே. குவாலிட்டியில் வந்து யூரோப்பில் இருக்கிற குவாலிட்டியை மேட்ச் பண்ணோம். ஓகே. ஸோ இதனால தான் நம்மளோட வால்யூம்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு.
ஸோ சஸ்டைனபிலிட்டி வைஸ் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க பார்க்குறோம். ஸோ அதில் என்னென்ன இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சஸ்டைனபிலிட்டி இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பிளானில் கொடுக்குறீங்க சார்? க்ரீன் எனர்ஜி ஒன்று பண்ணியிருக்கோங்க. அப்புறம் ரீசைக்கிளிங், எல்லாத்துலேயுமே ரீசைக்கிளிங் இருக்குது, 0 எமிஷன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தப்போ இது வந்து ஒரு பாறையாக தான் இருந்தது, மரம் செடியெலாம் இல்லை, பனைமரம்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 11 ஏக்கரை வந்து நாங்கள் ஃபுல்லாகவே மியாவாக்கி ஃபாரஸ்ட்டாக டெவலப் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து எங்களுக்கு மெஸ்ஸுக்கு தேவையானது எல்லாமே இங்கே தான் தயாரிச்சுக்கிறோம். இதெல்லாம் வெஜிடபிள் தான் க்ரோ ஆகுது. கரும்பு கூட போட்டிருக்கோம் அந்த ஏரியாவில். இப்போ வந்து இதெல்லாம் வச்ச பிறகு நிறைய பேர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வரப்பே உள்ளே பார்த்துருக்கலாம், நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. நாங்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறோன்னா, ஜெண்டர் ஈக்குவலிட்டிக்கு வந்து நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதாவது வந்து நாங்கள் லோக்கல்லேருந்து நிறையா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எடுத்தாலும் வெளி மற்ற மாநிலங்கள்லேருந்தும் எடுக்கிறோம். ஜியாகிரபிக்கல் ஈக்குவாலிட்டியும் நாங்கள் கொடுக்குறோம். அதனால நாங்கள் யாரையும் ரிஜெக்ட் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம கடைசியாக பார்த்த அந்த அசம்பிளி லைன் செல்ஃப் லோடிங் மிக்சரில் வந்து 67% வந்து கேர்ள்ஸ், அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மற்ற ஏரியாவில் வந்து மென் கூட, இந்த ஒரு ஏரியாவில் வந்து உமன் எம்ப்ளாயீஸ் அதிகம். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லையும் நாங்கள் பார்த்து பண்ணுறோம். அங்கே வந்து க்ரஷர் இருக்கு உள்ள, அவங்களுக்கு குழந்தைங்களோட வந்தாங்கன்னா அங்கே வச்சுக்கிறதுக்கு. இங்கே வந்து ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 22. எங்களோட மற்ற ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 45 கிட்ட இருக்காங்க, 45 வருஷம் ஏஜ் வரும். இங்கே வந்து எல்லாருமே எங்குங்கிறதுனால எங்களுக்கு பல ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறோம். ஓகே. மற்ற ஊருங்கள்லேருந்து வந்து இங்கே தங்குறதுனால அவங்களுக்கு தேவையான ஹாஸ்டல் வசதி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி, அவங்களுக்கான எல்லா மீல்ஸும், அவங்க போய் குக் பண்ணுறதுக்குலாம் வசதி கிடையாது. அதனால் ஒரு 2 மீலாவது எங்கள் ஃபேக்ட்ரியில் அந்த ஷிஃப்ட் டைமில் பார்த்துக்கோம். இந்த டிப்ளமோ படித்து வர பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இப்போ வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து எங்கள் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு 100 பேர்கிட்ட வந்து இப்போ இன்ஜினியரிங் பர்சியூ பண்ணுறாங்க, நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு டிகிரி கிடைக்கிறப்ப விஐடி டிகிரி கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கும். மற்ற இன்ஸ்டிடியூட் கூட எஸ்ஆர்எம், அண்ணா யூனிவர்சிட்டி, ஈஸ்வரி, இவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வரப்போ அவங்களுக்கு வந்து வேலை மட்டும் இல்லை, ஒரு ஃப்யூச்சர் வந்து அவங்க டெவலப் ஆகி ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சேர்த்து கொடுக்குறோம். ஓகே. இங்கே பின்னாடி வந்து ஒரு 400 பேர் ஹாஸ்டல் தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுறாங்க. ஓகே. அது வந்து இப்போ நாங்கள் அவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கோம். ஸோ அதை வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம்னா இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும் அது ரெடி ஆகிறதுக்கு. ரெடி ஆகிடுச்சுன்னா எங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே இங்கேயே வந்து இன்னும் வசதியாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் பேசிகிட்டு இருக்கோம், அதை ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் ஒரு பிளான்ட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கும் தினமலர் நிறுவனத்துக்கும் எங்களோட நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.